அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் என்னால் வீடியோ செய்ய முடியல, அதனால் இந்த வாரம் என்னால் வீடியோ செய்ய முடியுது. அதனால தான் எனக்கு வீடியோ வருது. இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா, நேற்று தான் கருப்பு படம் பார்த்தேன், சூர்யாவோட கருப்பு படம். அதோட என்னோட தாட்ஸ் ஆஃப் த மூவி கிட்டத்தட்ட ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். ஆனால் சும்மா அதை பற்றி உட்காந்து பேசுறதை விட என்னோட லைஃப்பில் நான் ஒரு ருட்டீனை ஃபாலோ பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது என்னன்னா எக்ஸசைஸ். முயற்சி பண்ணி அப்பப்போ கேப் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த முயற்சியை நான் செஞ்சிட்றேன். ஸோ இன்னைக்கு என்னால் வாக்கிங் வந்துட்டு வெளியில் போக முடியல, ஏன்னா வீட்டில் காடி இல்லை. அதனால் அந்த வாக்கிங்கை வந்துட்டு நான் இங்கே பண்ண போகிறேன். 1 2 1 2 அப்படின்ற மாதிரி அதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் ரிவ்யூ தர போகிறேன். பட் ஹியர்ஸ் அ சேலஞ்ச் தட் ஐம் கோனா கீப் ஃபார் மை செல்ஃப். அதை நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ரிவ்யூ வந்துட்டு சுத்த தமிழில் தான் தர போகிறேன். ஃபுல்லாகவே என்னோட ரிவ்யூ வந்துட்டு தமிழில் தான் இருக்கும். ஒரு வார்த்தை நான் இங்கிலீஷ் படித்தேன்னா அதே படியில் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் புஷ்அப்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியல. ஸோ அந்த புஷ்அப் வந்துட்டு நான் அதில் தான் பண்ண போகிறேன், விச் இஸ் ஈஸியர் ஃபார் மீ டு டூ தேட் இஃப் ஐ யூஸ் இங்கிலீஷ். எங்கேயாவது ஒரு வார்த்தை இங்கிலீஷ் நான் பாய்ச்சாலும் 10 புஷ்அப் நான் அங்கே பண்ணுவேன். யூசி, நான் வந்துட்டு மேபி புஷ்அப்க்கு வந்துட்டு நான் சீட்டிங் மாதிரி அது பண்ணுவேன். லைக் உங்களுக்கு வந்துட்டு நான் இதெல்லாம் புஷ்அப்பே கிடையாதுன்னு நீங்கள் சொல்லலாம், எனக்கு அது புஷ்அப் தான். போக போக நான் பழகி மேமாவும் ஒரு புஷ்அப் நான் பண்ணுவேன். ஸோ ஏன் எனக்கு இப்போ வேர்க்குதுன்னா வீடே சூடாக இருக்குது. ஸோ சத்தம் வேறு இருக்குமா, ஃபேன்லாம் தட்டி விட்டா சத்தம் வேறு, அது எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் சேலஞ்ச் ஆரம்பிப்போமா? நாங்கள் போனது தான் ஆரம்பிக்கும் சேலஞ்சு. சோயா அம்மா அடி அம்மா சவக்குழியை நானே குறைச்சிருப்போம் போல. ஆரம்பிப்போமா? தமிழ் ஸ்கூல் போனதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். நேற்று நான் படம் பார்க்க சென்றிருந்தேன். அந்த படம் பார்க்கும் இடத்தில் நான் போய் சென்று பார்த்த படம் கருப்பு. சூர்யாவின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் கருப்பு. அது நானும் என் தங்கையும் என் தங்கையின் நண்பர்களும் சேர்ந்து போய் பார்த்தோம். அப்படத்தை பார்த்தபோது முதலில் என்னுடைய எதிர்பார்ப்பு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக செய்துள்ளார்கள் அந்த படத்தில். அந்த படத்தில் உள்ள காட்சிகளை நான் இங்கு சொல்ல மாட்டேன், அதனால் கவலைப்படாதீர்கள். அப்படத்தில் நான் முன்னோட்டமாக வெளிவிட்ட காட்சிகளை பார்த்தபோது நான் இப்படிதான் இருக்குமோ இந்த படம் என்று நினைத்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒன்று, அங்கு இருந்தது ஒன்று. அது என்னை கவலையாக்கியதா? கிடையாது. சூர்யாவின் மறு வரவு என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த படம் முழுவதும் அவருடைய உழைப்பு, அவருடைய நடிப்பு, அவருடைய அனைத்தையும் கொட்டிவிட்டார். ஒவ்வொரு காட்சிகளும், ஒவ்வொரு அங்கங்களும் பிரம்மாண்டமாக இருந்தது. பாவம் ஆர்ஜே பாலாஜி அவர் முதல் நாள் அன்று இந்த படம் வெளிவராத காரணத்தினால் கண்ணீர் மல்க ஒரு காணொளியை வெளியிட்டார். அதை பார்த்தபோது என் மனமே உடைந்தது. ஆஹா, இத்தனை நாள்களாக நம்மளை மகிழ்வித்த இவர்
அழுகிறாரே என்று நானும் மனமுடைந்தேன். ஆனால் அடுத்த நாளே அவருடைய படம் வெளிவந்தது என்று நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதுவும் ஆச்சரியப்பட்டேன், அதிர்ச்சிக்குள்ளானேன். ஏனென்றால் எனக்கு தெரியாது படம் வெளிவரும் என்று. இறுதி நிமிடத்தில் அப்படத்திற்கு நான் பதிவு செய்தேன், இடத்தை சென்று பார்க்க. அப்படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் சிறப்பாக நடித்தனர். முக்கியமாக ஆர்ஜே பாலாஜி அவருடைய பெயர் ஆங்கிலத்தில் ஐயோ ஆர்ஜே என்று சொல்லக்கூடாது, என்னவென்று சொல்வது? ஐயோ, முதலில் நான் தள்ளிவிட்டு வேலை செய்கிறேன். ஓகே, 20 செய்கிறேன். இறைவா, இந்த காணொளி அந்த அளவிற்கு சரியாக இல்லை என்றால் இது வேறொரு கைபேசியில் எடுத்தது, அதனால் கோவித்துக் கொள்ளாதீர்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்னொரு 10 செய்ய வேண்டும். இறைவா, 1 2 3 4 5 6 7 8 9 ஆண்டவா, மன்னித்துக் கொள்ளுங்கள். அவரை என்னென்று அழைப்பது? வானொலிக்காரர் பாலாஜி. வானொலிக்காரர் பாலாஜியுடைய நடிப்பு சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவில்லை அவர் ஒரு மோசமானவர் எனும் வேடத்தில் நடித்திருப்பார் என்று. ஆனால் அந்த மோசமானவரிடமிடம் ஒரு நகைச்சுவை இருந்தது. திரிசா பல வருடங்களுக்கு பிறகு அவரின் பெயரை காப்பாற்றியுள்ளார் என்று நம்பியுள்ளேன். ஏனென்றால் கமல்ஹாசன் அவர்களின் படத்தில் அவங்களுக்கு கிடைத்த கதாபாத்திரமோ சரி, விடாமுயற்சியில் அவர்களுக்கு கிடைத்த கதாபாத்திரமும் சரி, எதுவும் சரியில்லை. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு நல்ல ஒரு கதாபாத்திரம், எரிச்சலுக்கு உள்ளாக்காத ஒரு கதாபாத்திரம். அதன் பிறகு அவரின் பெயரை நான் மறந்துவிட்டேன். நடராஜா அவர்தான். அவரின் நடிப்பும் அருமை. அந்த குருவி வலைதளத்தில் அவர் ஒரு குறியை வெளியிட்டார். அதை கண்ட ஒரு நபர் அவரை கண்டத்தனமாக கேட்டு, அது கடைசியில் அவர் தம்பி தப்பு என்று சொல்லி பிரபலம் அடைந்தார் இந்த மனிதன். அதற்கு முன்னால் டிஎன் என்னும் படத்தை, அதுதான் படத்தின் தலைப்பு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான்
சுத்தமாக சொல்லியும் ஒன்றும் கிடையாது. அந்த படத்தில் அவர் நடித்ததுதான் அவர் பிரபலமடைந்தார். இந்த படத்திலும் அவர் நடித்துள்ளார், இன்னும் பிரபலமடைந்தார் என்று நம்புகிறேன். அதன் பிறகு இந்த படத்தில் உள்ள காட்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு அங்கங்களிலும் பிரம்மாண்டமாக தான் இருந்தது. இந்த படம் முழுக்க முழுக்க குடும்பங்களுக்கான படம். என்ன சமூக வலைதளத்தில் இந்த படத்தை ஒவ்வொரு காட்சியையும் வெளியிடாதீர்களாடா என்று பார்க்காத ரசிகர்கள் மன்றாடி கேட்கிறார்கள். தயவு செய்து அந்த காட்சிகளை வெளியாக்காதீர்கள். ஏனென்றால் அங்கு நிறைய காட்சிகள் நமக்கு ஐயோ நம் உரோமங்களா சிலிர்க்கும் அளவிற்கு உள்ள காட்சிகள் உண்டு. இப்படி அந்த காட்சிகளை சமூக வலைதளத்தில் வெளியாக்கி அந்த சிலிர்க்கும் காட்சிகளை கெடுத்து விடாதீர்கள். மொத்தத்தில் இந்த படம் எனக்கு ஒரு புள்ளி தர வேண்டும் என்றால் 9.5 கொடுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட படம் இந்த கருப்பு. இது நிச்சயமாக வானொலிக்காரர் பாலாஜி என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். 10 1 2 3 4 5 6 7 8 9 10 வானொலிக்காரர் பாலாஜி அந்த ஒருத்தர் சூர்யா, இசையின் அரக்கன் சாய் அபிங்கர், இவர்கள் மூவருக்கும் ஒரு மறுவரவு வெற்றி அனைத்தும் இந்த படத்தில் உள்ளது. வானொலிக்காரர் பாலாஜி, உங்களுடைய வெற்றி மிக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். ஆகையால் இத்துடன் இந்த கருப்பு படத்தின், சூர்யாவின் கருப்பு படத்தின் என்னுடைய தோன்றலா வந்ததை கூறினேன். எனக்கு இந்த ஒரு திரைப்பட அங்கம், இந்த ஒரு திரைப்பட அங்கம் இத்துடன் முடிந்தது. என்னுடைய கருத்துக்களை வெளியாக்கி உள்ளேன். இந்த படத்தில் இருந்த என்னுடைய கருத்துக்களை வெளியாக்கி உள்ளேன். இதை உங்களுக்கும் என்ன, இந்த படத்தை பார்த்தபோது உங்களுக்கு என்ன தோன்றியது என்று கீழே உங்கள் கருத்துக்களை வெளியாக்குங்கள் என்று கூறி, இந்த படத்தில் இந்த காணொளிக்கு பிடித்திருக்கு என்றும் மற்றவங்களுக்கு பரப்பி விடுங்கள் என்றும் என்னுடைய இந்த காணொளி காட்சி பெட்டிக்கு பின்தொடருங்கள் என்றும் கூறி இந்த அங்கத்தை, இந்த பயணத்தை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அப்பப்போ நான் நடுவில் நின்றுதான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்கும் என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. ரிவ்யூக்கு தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயோ அம்மா அப்பா. கருப்பு படத்தை போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள்.